வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்ல இருக்க பெரியவங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ 45 வயசு தாண்டிடுச்சா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவா 45 வயசுக்கு மேல பெண்களுக்கு உடம்புலயும் மனசுலயும் நிறைய மாற்றங்கள் வரும். திடீர்னு கோபம் வரும், கை கால் வலிக்கும், இல்லனா காரணமே இல்லாம ரொம்ப சோகமா இருக்கும். இதெல்லாம் ஏதோ வியாதி அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. இது ஒரு அழகான மாறுதல் காலம். இததான் நாம மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வீடியோவுல மெனோபாஸ்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, நாம என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன எல்லா தகவல்களையும் விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனல்ல 40 வயசுக்கு மேல ஆனவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நிறைய வீடியோஸ் போடுறோம். அதை மிஸ் பண்ணாம பார்த்து உபயோகப்படுத்திக்க எங்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெனோபாஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் வருது? நம்ம உடம்புல பிறந்ததுல இருந்தே ஒரு குறிப்பிட்ட அளவு கருமுட்டைகள் இருக்கும். 40 வயசுக்கு மேல அந்த முட்டைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். அப்போ எஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தியும் குறையும். இதனாலதான் பீரியட்ஸ் நிக்க ஆரம்பிக்குது. இந்தியாவில இருக்க பெண்களுக்கு சராசரியா 48 வயசுல மெனோபாஸ் வருதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பீரியட்ஸ் டக்குன்னு ஒரு நாள்ல நிக்காதுங்க. ஒரு வருஷம் இல்ல 5 வருஷம் முன்னாடியே பீரியட்ஸ் தள்ளி வரும், இல்லனா சீக்கிரமா வரும். இப்படி தள்ளி தள்ளி வந்து ஒரு வருஷம் முழுசா உங்களுக்கு ப்ளீடிங் இல்லனா அப்போதான் நீங்க மெனோபாஸ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். மெனோபாஸோட முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன, எதையெல்லாம் நம்ம கவனிக்கணும்? முதல்ல ஹாட் ஃபிளாஷஸ். இது என்னன்னா, திடீர்னு முகமெல்லாம் சூடாகும், உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருக்கும், அப்படியே வேர்த்து கொட்டும். இது ஏசி ரூம்ல இருந்தா கூட வரும். இதனால நிறைய பேருக்கு தூக்கம் வராது. அடுத்தது மூட் ஸ்விங்ஸ். மெனோபாஸ் டைம்ல மூளைக்கு தேவையான ஹார்மோன் குறையறதால சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் வரும், இல்லனா டக்குன்னு அழுகை வரும். இத பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வச்ச பொருளை மறந்துடுவோம், பேச வந்த வார்த்தை டக்குன்னு வராது. அப்புறம் உடம்புல வர மாற்றங்கள், முடி ரொம்ப கொட்டும், சருமம் ரொம்ப ட்ரை ஆகும். முக்கியமா இந்த நேரத்துல தான் பெண்களுக்கு வயித்துல சதை போடும். முன்னாடி சாப்பிட்ட அதே அளவை சாப்பிட்டா கூட இப்போ உடம்பு குண்டாகும். எல்லா மாற்றங்களும் சாதாரணம்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. சில நேரத்துல நாம கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். இப்ப நான் சொல்ற அறிகுறிகள் இருந்தா உடனே உங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்க போகணும். பீரியட்ஸ் நின்னு ஒரு வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சொட்டு ரத்தம் பட்டா கூட அத அலட்சியமா நினைக்காதீங்க. இது சில நேரத்துல கர்ப்பப்பை புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறியா கூட இருக்கலாம். மெனோபாஸுக்கு முன்னாடி வர பீரியட்ஸ்ல 7 நாளைக்கு மேல ப்ளீடிங் இருந்தாலோ இல்லனா ரொம்ப பெரிய கட்டிகளா வெளியேறினாலோ அது ஆபத்து. சிரிக்கும் போதோ தும்பும் போதோ யூரின் லீக் ஆகுதா, இல்லனா அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதா, இதையும் டாக்டர் கிட்ட சொல்லி சரி பண்ணணும். மெனோபாஸ் டைம்ல நாம என்னென்ன உணவுகளை சாப்பிடணும்னு பார்க்கலாம். மெனோபாஸ் டைம்ல நம்ம எலும்புகள் ரொம்ப பலவீனமாகும். இதை தடுக்க கால்சியம் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர் ராகி, கேழ்வரகு இதுதான் நம்பர் 1. ராகி களி, ராகி கஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பு உளுந்து, இத உளுந்தங்களியா செஞ்சு சாப்பிட்டா இடுப்பு எலும்புக்கு அவ்வளவு நல்லது. பால், தயிர், பன்னீர்ல நிறைய கால்சியம் இருக்கு. முருங்கைக்கீரையில இரும்பு சத்தும் கால்சியமும் அதிகமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சோயா.
இதுல எஸ்ட்ரோஜன் மாதிரியான ஒரு சத்து இருக்கிறதால மெனோபாஸ் அறிகுறிகளை குறைக்க இது உதவும். காபி, டீய ரொம்ப குறைச்சுக்கோங்க. ஏன்னா இது ஹாட் பிளாஷஸ அதிகப்படுத்தும். அதுக்கு பதிலா மோர், இளநீர், நிறைய தண்ணி குடிங்க. உடம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நடங்க, வேகமா நடங்க. இது உங்க இதயத்தை பாதுகாக்கும். எலும்பு தேய்மானத்தை தடுக்க சின்னதா வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணலாம். அம்மா, மெனோபாஸ் அப்படிங்கறது ஏதோ முடிஞ்சு போனதுன்னு நினைக்காதீங்க. இது உங்களை நீங்க இன்னும் நல்லா கவனிச்சுக்க வேண்டிய ஒரு பருவம். சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா டாக்டரை கேட்க தயங்காதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கீழே கமெண்ட்ல கேளுங்க, நாங்க சொல்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்கள மாதிரியே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உங்க உறவினர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை இப்பவே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.